நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 72. தளிர் பசுமை சூழ்ந்த சோலைக்குள் மரங்களின் அடிக்கவர்களின் மேல் கட்டப்பட்ட சிறு குடில்கள் குருவிக்கூடுகள் போல் இருந்தன. காற்றில் மரங்கள் ஆட அவை மெல்ல ஆடுவது தொட்டில் போல் இருந்தது. மூங்கில் வேய்ந்த தரை மேல் ஈச்சையோலைகளை பரப்பி மெத்தையென்றாக்கி இருந்தனர். வைதிக முனிவரான காண்டவரின் மாணவர்களான சந்திரரும் செகிரரும் அங்கே தங்கள் மாணவர்களுடன் 20 குடில்களிலாக தங்கியிருந்தனர். விருந்தினர்களுக்கான பெரிய குடில் நடுவே நின்றிருந்த பிரமோதம் என்னும் இலுப்பை மரத்தின் மேல் அமைந்திருந்தது. அதில் அந்தனர் 4 தங்க வைக்கப்பட்டனர். அவர்கள் சுகவாணி சோலைக்குள் நுழைந்ததுமே சந்திரரும் செகிரரும் நேரில் வந்து வரவேற்று அழைத்து சென்றனர். அவர்கள் அளவை நோக்கு கொண்ட வைதிகர்கள் என்பதனால் ஜெய்மினி மிக அணுக்கமாக உணர்ந்தான். அவர்களும் மிக விரைவிலேயே அவனை தங்களவர் என கண்டு கொண்டனர். சூதமைந்தனை ஜெய்மினி தோளிலேற்றி கொண்டு வந்தமையால் முதலில் சந்திரர் அவனை நேர்கொண்டு நோக்குவதை தவிர்த்திருந்தார். அவன் தன் குருமரபை சொன்னபோது அவர் விழிகள் வியப்பில் சுருங்கி உக்ரனை ஒரு கணம் நோக்கி அகன்றன. ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் முறைச்சொல் உரைத்து அவர்களை அழைத்து சென்று குடில்களில் அமர்த்தினர். நீராடி வந்ததும் பால் கஞ்சியும் பழங்களும் அளித்து மன்று அமர்த்தினர். சூதர்கள் இருவருக்கும் மாணவர்களின் குடில்களுக்கு அப்பால் சிறிய குடில் ஒன்று அளிக்கப்பட்டது. 4 அவர்களின் அந்தி வேள்வியில் கலந்து கொண்டனர். வேள்விக்கு பின் அங்குள்ள மாணவர்களின் வினாக்களுக்கு ஜெய்மினி அளித்த மறுமொழிகள் அவனை மகா வைதிகன் என அவர்கள் எண்ணும்படி செய்தன. அதுவரை இருந்த நோக்கும் நட்பும் மாற அவர்கள் மூதாசிரியனிடமென அவனிடம் பேசலாயினர். இரவுணவுக்கு பின் அந்தனர் 4 அமர்ந்திருந்த விருந்தினர் குடிலுக்கு நூலேணி வழியாக உக்ரன் ஏறி வந்தான். வாயிலில் நின்றபடி கைகளை விரித்து, எங்கள் குடில் சிறியது, அங்கே கரடி வந்து என்னை தூக்கி கொண்டு செல்ல போகிறது. மூத்த தந்தையை கரடி சங்கை கடித்து கொள்ளும் என்றான். தன் கையை கடித்து காட்டி, கரடி குருதியை குடிக்கும், மூத்த தந்தை அழுவார் என்றான். ஏன் மூத்த தந்தை மேல் இத்தனை சினம் என்றான் சுமந்து. வேறென்ன, ஆணைகளை இடுகிறார் அல்லவா என்றான் பைலன். இவர் அவருடைய ஆணைகளுக்கு மட்டுமே கட்டுப்படுகிறார் என்றான் சுமந்து. விதையிலேயே மரத்தின் அனைத்து இயல்புகளும் இருக்கும் என்பார்கள். எத்தனை சரி என எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றான் வைசம்பாயனன். எங்கள் குடிலில் இதே போல மான்தோல் படுக்கை இல்லை என்று உக்ரன் சொன்னான். இதே போல தொங்கும் விளக்கும் அங்கே இல்லை. உள்ளே வந்து கொடியை சுட்டி காட்டி, இவ்வளவு பெரிய கொடி அங்கே இல்லை என்றான். நீங்கள் இங்கேயே இரவு தங்குங்கள் சூதரே என்றான் ஜெய்மினி. ஆம், நான் அவருடன் தங்க மாட்டேன். அவரை இருட்டில் கரடி பிடிக்கும் போது நான் அழவே மாட்டேன் என்றான். உள்ளே வந்து மான்தோல் இருக்கையில் அமர்ந்து பலமுறை எம்பி அந்த மென்மையை நுகர்ந்து மகிழ்ந்த பின், ஆனால் அங்கே என்னிடம் நல்ல முழவு இருக்கிறது, பெரிய முழவு, அதை நீங்கள் கேட்டால் தரவே மாட்டேன் என்றான். கீழே விளக்கொளி விழுந்து கிடந்த வட்டத்தில் சண்டன் வந்து நின்று, இங்கே இருக்கிறானா சுண்டெலி என்றான். ஆம் என்றான் ஜெய்மினி. உங்களை கரடி பிடிக்கப் போவதாக சொல்கிறார். சண்டன் சிரித்தபடி, மேலே வரலாமா என்றான். வருக, உங்கள் இடம் அல்லவா இது என்றான் ஜெய்மினி. சண்டன் நூலேணி வழியாக மேலே வந்து, மைந்தரை வளர்ப்பது எளிதல்ல. பெற்றவர்களுக்கு மெய்யுசாவ நேரம் இருப்பதில்லை என்பது ஏன் என்று புரிந்தது என்றான். காலை முதல் இவன் பேச்சை கேட்டு என் தலைக்குள் எலிச்சத்தம் நிறைந்துவிட்டது. மைந்தன் என்ற சொல்லே உடலை நடுங்கச் செய்கிறது. ஜெய்மினி சிரித்து, அதிலும் இவர் மைந்தர்களாலான ஒரு படைக்கு நிகரானவர் என்றான். சண்டன் களைப்புடன் அமர்ந்து கொண்டு, இனிய காடு என்று சுற்றிலும் பார்த்தான். அழகாக இருக்கிறது, அனைத்தும் தளிர்விட்டிருக்கிறது என்றான் சுமந்து. பைலன், இக்காட்டின் அடியில் நீர் நிறைந்துள்ளது. எங்கெல்லாம் பள்ளங்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் நீர் ஊறி எழுந்துள்ளது என்றான். ஆம், சுகவாணி என இதற்கு பெயர் வந்ததே அதனால்தான். இங்கே கிளிகள் மிகுதி என்று சண்டன் சொன்னான். உக்ரன், அதில் ஒரு கிளியின் பெயர் சகனை. அது என்னிடம் இங்கே உள்ள வேதங்களை கேட்டு கேட்டு தங்கள் வேதங்களை மறந்துவிட்டதாக சொன்னது என்றான். அவர்கள் அந்தி பறவைகளின் ஒலியை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தனர். என்ன ஓசை! கூடணைந்த பின்னர்தான் அவை பேசிக்கொள்ளவே தொடங்குகின்றன போலும் என்றான் பைலன். சண்டன் பெருமூச்சுடன் அசைந்தமர்ந்தான்.
இரவு இத்தனை வெம்மையுடன் சூழ்ந்து கொள்ளுமென எண்ணியதே இல்லை. ஏதோ பெருவிலங்கின் ஆவி மூச்சு போல இருக்கிறது காற்று என்றான் பைலன் மீண்டும். ஜெய்மினி, நாகங்கள் மரங்களின் மேல் சுற்றி ஏறும் பொழுது அவற்றை கண்ட பின்னர்தான் பறவைகள் ஒலி எழுப்புகின்றன என்றான். நாகங்களுக்கான அச்சம் அவற்றின் ஆழத்திலேயே பொறிக்கப்பட்டுள்ளது. முன்பு ஒரு தெருவித்தையன் முட்டை ஒன்றை என் கையில் தந்தான். அதை படம் கொண்ட நாகத்தின் அருகே நீட்டும்படி சொன்னான். நாகம் மெல்ல அதை நோக்கி குனிந்தபோது என் கையில் இருந்த முட்டை மெல்ல அதிர்வதை உணர்ந்தேன் என்றான் வைசம்பாயனன். பைலன் சண்டனை நோக்கி, தங்கள் உள்ளம் இங்கில்லை போலும் என்றான். சண்டன் விழித்து, என என்றான். எதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றான் சுமந்து. சண்டன், காலபீதி என்னும் முனிவரை பற்றி என்றான். அவர்கள் நோக்கி அமர்ந்திருக்க சண்டன், மகாருத்ர புராணத்தில் இக்கதை உள்ளது. அந்த முட்டையை பற்றி சொன்னபோது நினைவில் எழுந்தது என்றான். சொல்லுங்கள் என்றான் வைசம்பாயனன். நான் அந்த கதையை கேட்டதே இல்லை என்று எழுந்து வந்து இடையில் கை வைத்து நின்றான் உக்ரன். சென்று அமர்ந்து கொள்ளுங்கள், சூதர் சொல்வார் என்றான் பைலன். அவன் திரும்பி நோக்கிய பின் சென்று ஜெய்மினியின் மடியில் அமர்ந்தான். அவனை மெல்ல தழுவி கொண்டான் ஜெய்மினி. ஜெய்மினியின் மார்பில் தன் தலையை சாய்த்து கால்களை நீட்டிக்கொண்டு உக்ரன் அமர்ந்தான். சண்டன் சொல்லத் தொடங்கினான். மாம்டி என்னும் அந்தணன் 10 ஆண்டு காலம் மைந்தரில்லாமையால் 16 ருத்ரர்களை 16 மாதம் நோற்று தன் மனையாட்டியாகிய காலகேயில் கருவில் ஒரு குழவியை பெற்றான். கூரை கிழிய பொன்மழை விழுந்த கருமி என அவன் ஆனான். களஞ்சியம் நிறைந்த வேளாளன் என கை பெருக பெற்றான். அந்தணருக்கும் சூதருக்கும் அள்ளி வழங்கினான். அவன் தலைக்கு மேல் கந்தர்வர்கள் இன்னிசையுடன் எப்போதும் இருந்தனர். அவன் செல்லுமிடமெல்லாம் கிண்ணறர்கள் நறுமணம் சூழச் செய்தனர். அவன் கேட்கும் சொல்லை எல்லாம் வித்யாதரர்கள் கவிதை என்றாக்கினர். ஒரு நாள் விண்ணில் பறந்த இந்திரன் தன் நிழல் நீண்டு விழுவதைக் கண்டான். என்ன இது, தேவர்களுக்கு நிழல் விழலாகாதே என்று அவன் மாதலியிடம் கேட்டான். அரசே, தேவர்கள் தன்னொளி கொண்டவர்கள், ஆகவே அவர்களுக்கு நிழல் இல்லை. இன்று உங்களை விட ஒளி கொண்ட ஒருவன் இதோ கீழே சென்று கொண்டிருக்கிறான். அவன் உங்கள் உடலுக்கு நிழல் சமைக்கிறான் என்றான் மாதலி. யாரவன் என்றான் இந்திரன். தவமிருந்து மைந்தனை பெற்ற மாம்டி என்னும் அந்தணன். அவன் மேல் விண்ணவர்கள் மலர் சொரிந்தபடியே உள்ளனர் என்றான் மாதலி. இந்திரன் அவனை கூர்ந்து நோக்கினான். மாற்றில்லாத இன்பத்தை மானுடர் உலகியலில் பெற முடியாதே, எவ்வாறு இப்படி நிகழ்ந்தது என்றான். அவன் தேவர்களை அறிந்தான். தேவருக்கும் தேவரான தென்றிசை தலைவனை இன்னும் அவன் அறியவில்லை என்றான் மாதலி. இந்திரன் அன்றே சிறு கருவண்டாக மாறி பறந்து சென்று யமனை அடைந்தான். மாம்டியின் மைந்தனின் ஊழ் என்ன, சொல்க அறச்செல்வரே என்றான். ஊழ்நெறியை முன்னால் அறியலாகாது அரசே என்றான் யமன். அது புடவையை நெய்திருக்கும் ஊழின் ஓட்டத்தை அழிப்பதாகும். அதை சொல்ல எனக்கு ஆணை இல்லை இந்திரன். அவன் எவ்வண்ணம் இறப்பான் என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்றான். எவ்வண்ணம் இறப்பான் என்பது எவ்வண்ணம் வாழ்வான் என்பதைத்தான் சுட்டுகிறது. அதை நான் சொல்ல முடியாது என்றான் யமன். பலவாறாக கேட்டும் யமன் இறங்காததனால் இந்திரன் யமன் அறியாமல் சித்திரபுத்தனிடம் சென்று, அந்தனரே, நான் வேள்வி காக்கும் தேவர் தலைவன், ஒன்றை மட்டும் சொல்லுங்கள். ஊழ் முதிர்கையில் அவனை அழைத்து வரும் யமபுரியின் காவலன் யார் என்றான். அதை சொல்ல எனக்கு ஆணை இல்லை அரசே என்றான் சித்திரபுத்திரன். உம்மால் பிரிதொருவரை அனுப்ப முடியுமா என்றான் இந்திரன். இல்லை, அம்மைந்தன் கருக்கொள்கையிலேயே இங்கே இன்னும் இருட்டுளியாக ஊறிவிட்டிருப்பான். இருவரும் சேர்ந்தே பிறக்கிறார்கள். இங்குள்ள பெருங்கோட்டை வாயிலில் அவன் ஒரு சிறு புள்ளி என தோன்றிவிட்டிருப்பான். இந்திரன் காலபுரியின் கோட்டை சுவர் வழியாக விழி 1000 கொண்டவனாக பறந்தான். கோடானு கோடி கொலை விழிகளையே கருங்கற்சில்லுகள் என அடுக்கி கட்டப்பட்டிருந்தது அக்கோட்டை. மாம்டியின் மனைவியில் அமைந்த கருவை கொல்லப் போகும் காலதேவன் எழுக, இது அரசாணை என்று கூவிக்கொண்டே சென்றான். கோட்டை சுவரில் ஒரு கண் அசைந்தது. மாம்டியின் மைந்தன் 100 ஆண்டு வாழ்ந்த பின்னர் சென்று அழிக்க வேண்டும் என்பதல்லவா ஆணை என்றது அக்கண்களின் வாய். நீ அதை எப்படி அறிவாய் என்றான் இந்திரன். என் பெயர் காலமார்க்கன். நானே அவனை அழைத்து வர வேண்டியவன். இங்கே கருத்தவத்தில் இருக்கிறேன் என்றான் அவன். இந்திரன், கரியவனே, நான் உன்னைத்தான் தேடி வந்தேன்.
எனக்கு ஒரு அருள் செய்க. மாண்டியின் மனைவி காலகேயின் கருவில் இருக்கும் குழவிக்கு உன் முகத்தை மட்டும் காட்டி மீள்க என்றான். காலமார்க்கன், அதற்கு எனக்கு ஆணை இல்லை அரசே என்றான். உன்னை அவன் அறிவானா என எப்போதேனும் எண்ணி இருக்கிறாயா என்றான் இந்திரன். ஆம், அவ்வியப்பு எனக்கு உண்டு. நான் அவனை அறிவேன் என்பதனால் அவனும் என்னை அறிந்திருக்க வேண்டும் என்றான் காலமார்க்கன். அத்தனை குழவியரும் அவர்களின் காலனை கருவறைக்குள் அறிந்திருக்கின்றனர். அவனை நோக்கி கை கூப்பியபடியே மண்ணில் தோன்றுகின்றனர் என்றான் இந்திரன். காலமார்க்கன், ஆனால் அவனை கருவறைக்குள் சென்று நோக்க எனக்கு நெறி இல்லையே என்றான். இந்திரன், காலனே, அவனை நீ கொண்டு வருவதே ஊழ் என்றால் கருவில் விதையென இருக்கும் அவன் உன் முகத்தை நன்கு அறிந்திருப்பான் என்றான். காலமார்க்கன், ஆவல் என்னை அலைக்கழிக்கிறது. ஆனால் அவன் என்னை அறிந்து கொண்டால் பின்னர் என்னிடம் நெருங்க மாட்டான். இறப்பை மானுடன் தெரிவு செய்து தேடி வந்து அணிகலன் என எடுத்து சூட்டி கொண்டாக வேண்டும். விரும்பாதவனை அணுகி உயிர் கவர எங்களுக்கு ஆணை இல்லை என்றான். அவ்வாறு நிகழுமென்றால் அதுவே அவன் ஊழ் அல்லவா என்றான் இந்திரன். அவன் ஊழ் அதுவென்றால் நாம் என்ன செய்தாலும் அது நிகழ்ந்தாக வேண்டும் காலமார்க்கனே என மீண்டும் சொன்னான். ஆம், அதை ஆராய்ந்து நோக்கவே விழைகிறேன். ஆனால் என் உள்ளம் தயங்குகிறது என்றான் காலமார்க்கன். ஆவல் எழுந்த பின் எவரும் அமைந்ததே இல்லை. நீ சென்று அவனை நோக்குவாய் என்ற பின் புன்னகையுடன் விளைவிக்கிறவன் தன் அரியணைக்கு மீண்டான். இந்திராணி உளச்சோர்வுடன், தேவர்க்கரசே, அந்த அந்தணனின் இன்பத்தை அழிப்பதனால் நீங்கள் அடைவதென்ன என்றாள். நான் எனக்கு பெருநெறியிட்ட ஆணைகளை நிறைவேற்றுபவன் மட்டுமே. மானுடன் மண்ணில் காலூன்று நின்று விண்ணவனுக்குரிய இன்பங்களை அடையக்கூடாது. மானுடனின் சித்தத்தில் முட்டை கருவுக்குள் சிறகுகள் போல ஞான பேரார்வம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதுவன்று பிரிதை அவன் அழியா இன்பமென உணரலாகாது என்றான். கருவுக்குள் புகுந்து அங்கே துரியத்தில் இருந்து துளித்து ஊறுக்கொண்டு சுஷுப்தியில் சுக்கிச் சுருண்டிருந்த குழவையின் நெற்றி போட்டில் தொட்டு எழுப்பினான் காலமார்க்கன். உடல் அதிர்ந்து விழித்து அசுர வடிவில் வந்த அந்த முகத்தை நோக்கி அஞ்சி குழவி ஓசையில்லாது அழுதது. கால்களை உந்தி உந்தி கருநீரில் நீந்தி விலக முயன்றது. சிரித்தபடி அணுகி, நான் உன் காலன், உன்னை அழைத்துச் செல்ல விருப்பவன் என்றான் காலமார்க்கன். நான் வரமாட்டேன் என்று குழவி அஞ்சி நடுங்கியபடி சொன்னது. அதன் சொற்கள் குமிழிகளாயின. எவரும் மறுக்க முடியாத அழைப்பு என்னுடையது என்றான் காலமார்க்கன். கருக்குழவி அழுது நடுங்கிக் கொண்டு கருவறை குழிக்குள் ஒடுங்கியது. அன்னை தன் வயிற்றில் கொப்புளங்களையும் நடுக்கங்களையும் உணர்ந்தாள். மருத்துவர்கள் அவளை ஆய்ந்து நோக்கி அவள் வயிறு அருவி அருகே அமைந்த பாறை போல உள்நடுக்கு கொண்டிருப்பதை உணர்ந்தனர். 9 மாதங்களான போது கருவறை சுருங்கி கருவழி வாய் திறந்து குழவியை உமிழ்ந்து வெளித்தள்ள முயன்றது. மைந்தன் தன் 2 கால்களாலும் கருவழியை அழுத்தி மூடிக்கொண்டான். வலி தாழாமல் அன்னை துடித்தாள். குழவி வெளிவரவில்லை. கைதுழாவி நோக்கிய வயற்றாட்டியர், உள்ளே குழவியின் கால்கள்தான் தொடுபடுகின்றன என்றனர். 12 முறை அவ்வண்ணம் குழவி வந்து முட்டி மீண்டது. 3 மாதம் குழவி உள்ளேயே இருந்தது. தன் மனையாட்டியின் துடிப்பை தாழ முடியாமல் மாம்டி ருத்ரர்களை வேண்டினான். அவர்கள் மறுமொழி உரைக்காமை கண்டு 16 கைகளுடன் காட்டாலயத்தில் அமர்ந்திருந்த காளியன்னையின் திருநடையில் சென்று நின்றான். அன்னையே, என் மைந்தனை காத்தருள்க என்று கூவினான். பூசகனில் சன்னதமாக எழுந்த அன்னை, அவன் அஞ்சுகிறான், அவன் அச்சம் என்ன என்று கேள் என்றாள். என் அகல் விளக்கு எண்ணெயில் அவன் எழுக என ஆணையிட்டாள். அகல் விளக்கின் கரிய நெய்யில் அச்சம் நிறைந்த கண்களுடன் மைந்தன் தோன்றினான். தந்தையே, நான் காலமார்க்கன் என்னும் அசுரனால் கொல்லப்படுவேன். ஆகவே நான் வெளிவரவே அஞ்சுகிறேன் என்றான் மைந்தன். நீ நிறைவாழ்வுடையவன் என நிமித்திகர் சொல்கிறார்கள் மைந்தா என்றான் மாம்டி. 100 ஆண்டு வாழ்ந்தாலும் இறுதியில் அந்த அசுரனால் கைப்பற்றப்படுவேன் அல்லவா? தந்தையே, நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன் என்றான் மைந்தன். அது நீ வாழும் இடமல்ல மைந்தா. அன்னையின் வயிற்றில் வாழ்வதற்கொரு காலம் உள்ளது என்றான் மாம்டி. நான் வளராதொழுகிறேன், சிறு கருவாகிறேன், பார்த்திவ பரமாணுவாக மாறுகிறேன். தந்தையே, இறப்பு என்னை அச்சுறுத்துகிறது என்றான் மைந்தன். மூடா, நீ அஞ்சுவது இறப்பை அல்ல, பிறப்பை என்று மாம்டி சொன்னான். நான் பிறக்கவே விரும்பவில்லை, மண்ணில் வரவே மாட்டேன்.
என்று மைந்தன் கைகளால் தொப்புள் கொடியை பற்றி கொண்டான். இங்கே அனைத்தும் இனிதாக உள்ளது. அன்னையின் குருதியால் சூழப்பட்டிருக்கிறேன். அதையே உண்டு உயிர்க்கிறேன். அவள் நெஞ்சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மேலும் இனிதாக அப்புவியில் என்ன இருக்கிறது என்றான். மாம்டி திகைத்து நோக்கி கொண்டு நின்றான். அக்கணம் உண்மையிலேயே புவியில் என்னதான் இருக்கிறதென்று அவனால் சொல்ல முடியவில்லை. அக்கருக்குழவி காலபீதி என அழைக்கப்பட்டான். அவனை பற்றிய செய்திகளை அறிந்து முனிவரும் நூலறிந்த அந்தணரும் வந்து அவனை கண்டனர். சொல்க, நான் புவி பிறப்பது ஏன்? அங்கிருப்பவற்றில் இங்கிருப்பவற்றை இனியது எது என்றான் காலபீதி. அங்குளோர் அனைவரும் தேடுவது அமுதை. நானோ அவ்வமுதில் திளைத்து இங்கே வாழ்பவன். நான் ஏன் மண்ணிறங்க வேண்டும்? அனைவரும் மறுமொழியின்றி திரும்பி சென்றனர். மன்றுகளிலும் இல்லங்களிலும் அமர்ந்து சொல்லாடினர். இரவுகளில் தனித்திருந்து எண்ணி எண்ணி குழம்பினர். உண்பது, புணர்வது, விளையாடுவது, அடைவது, வெல்வது, கற்பது, எய்துவது என்னும் 7 மெய்யுவகைகளும் இருப்பது என்னும் ஒரு நிலையின் மாற்றுருக்களே என்றும், இருத்தல் என்பது இரத்தலுக்கு எதிரானதென்னும் உவகையை மட்டுமே கொண்டது என்றும் உணர்ந்தனர். அவ்வறிதல் அவர்களை சோர்வுறச் செய்தது. மாம்டி மீண்டும் 16 ருத்ரர்களை எண்ணி தவம் செய்தான். ஒவ்வொருவரிடமாக அவன் கேட்டான். என் மைந்தன் கேட்டதற்குரிய விடை என்ன? அவர்கள், பிறப்பு இறப்பால் நிகர் செய்யப்பட்டாக வேண்டும். பிரிதொரு விடையும் எங்களிடம் இல்லை என்றனர். தாங்களும் குழம்பி, பிறப்பதனால் வாழ்வு அமைகிறது, வாழ்வமைதனால் இறப்பு நிகழ்கிறது, பிரிதொரு விளக்கமும் இதற்கில்லை என்றனர். 16வது ருத்ரன், அந்தணனே, ஒரு மெய்வினாவுக்கு முழு மெய்மை மட்டுமே விடை என்றாகும். நீ கேட்கும் இவ்வினாவுக்கு பிரம்மஞானம் மட்டுமே விடை. அதை மகாருத்ரனிடம் கேள் என்றார். மாம்டி மகாருத்ரனை எண்ணி தவம் செய்தான். அவன் 7 கருநிலவு காலம் தன்னை உதிர்த்து அருந்தவம் செய்து நின்ற போது மின்னல் தொட்டு எரிந்தெழுந்த கரும்பனையாக மகாருத்ரம் அவன் முன் எழுந்தது. எனக்கு பிரம்மஞானம் அருள்க என்றான் மாம்டி. அவன் மேல் அனல் கவிந்தது. தலைமுடியும் இமைமயர்களும் பொசுங்கின. எரிமணமென எழுந்தது மூச்சு. தன்னுள் அவன் ஆம் என்னும் ஒலியை கேட்டான். சிவோகம் என முழங்கியபடி அவன் எழுந்து கொண்டான். மாம்டி தன் மைந்தனிடம் மீண்டான். காளியின் அகலெண்ணெயில் மைந்தனை வரவழைத்தான். கால் கட்ட விரலை வாயிலிட்டு தன்னைத்தான் சுவைத்து மகிழ்ந்திருந்த காலபீதி, சொல்க தந்தையே, நான் ஏன் வெளிவர வேண்டும் என்றான். ஏனென்றால் நீ சிவம். உருக்கொண்டு உருவழிந்து சிவம் ஆடும் நடனமே நீ கொள்ளும் வாழ்க்கை என்றான் மாம்டி. ஒவ்வொரு உயிர் துளியும் ஒவ்வொரு பருப்பொடியும் அவ்வாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. இது அழியாத தாளமென்றறிக. எழுக கால ரூபனாக, காலத்துடன் நின்றாடுக. மணையாட்டியின் வயிற்றில் வாயை வைத்து அவன் முதன்மை சொல்லை 3 முறை சொன்னான். சிவமேயாம், சிவமேயாம், சிவமேயாம். குழவி அச்சொல்லை தான் முழங்கியது. அன்னையின் உள்ளத்தில் எரிதழல் தூண் ஒன்று கனவென எழுந்தது. எரிந்து எழுவது போல மைந்தன் வெளியே வந்தான். அரைவழி திரும்பிய போது தன் நிழலென உடன் எழுந்த காலமார்க்கனை கண்டான். புன்னகையுடன் கைகளை வீசி உடல் நெளித்து அதனுடன் ஆடினான். காலர் நிழலுடன் ஆடி வளர்ந்தவனை மகாகாலர் என்று வழுத்தினர் நூலோர். சொல் தேர்ந்த அறிஞனாகி சொல் கரைந்து யோகியாகி அமர்ந்தார் மகாகாலர். ஒவ்வொரு முறை அவர் வளரும் போதும் அவரை விட வளர்ந்தான் காலமார்க்கன். அவர் ஆற்றும் செயல்களில் விளைவு குறித்த அச்சமாக இருந்தான். அவர் கற்ற நூல்களில் ஐயமானான். அவர் கொண்ட உறவுகளில் ஆணவத்தின் இறுதி கசப்பானான். அவர் செய்த பூசணைகளில் பழக்கமெனும் பொருளின்மையானான். அவர் அமைத்த ஊழ்கங்களில் எஞ்சும் தன்னிலையானான். 100 ஆண்டு முதிர்ந்த போது ஒரு நாள் அவனை நோக்கி திரும்பி அவர் கேட்டார், உன்னை வென்ற மானுடர் எவரேனும் உளரா? காலமார்க்கன் சொன்னான், வெல்லலாகாதென்பதே புடவியின் முதல் நெறி. மகாகாலர், தேவர்களில் உன்னை வென்றவர் எவர்? தேவர்கள் என்னால் வாழ்த்தப்படுபவர்கள் மட்டுமே என்றது நிழல். தெய்வங்களில் உன்னை வென்றவர் எவர் என்றார் மகாகாலர். முக்கண் முதல்வனின் காலடியில் அமைபவன் நான் என்றான் காலமார்க்கன். அவர் ஏந்திய பினாகமும் பாசுபதமும் என்னை ஆள்கின்றன. தன் இடையாடையை அவிழ்த்து வீசிவிட்டு தென்மேற்கு திசையில் வடக்கு நோக்கி அமர்ந்தார் மகாகாலர். ஊழத்தில் ஆழ்ந்து சென்றார். உடலுருகி சித்தம் அழிந்து தன்னிலையும் மறந்தபோது அப்பால் எழுந்த அனல் துளியை கண்டார். ஆம் என்றபடி விழி திறந்தார்.
அருகே நீண்டு கிடந்த கரிய நிழலைக் கண்டு புன்னகையுடன் கைகளை விரித்து, "அருகே வா காலமார்க்கனே" என்று அழைத்தார். விண்தொடும் பேருருவுடன் அவர் முன் எழுந்தது கருநிழல். அது மான்மழுவும் நீர்மலிச்சடையும் முக்கண்ணும் முப்புரிவேலும் கொண்டிருந்தது. அதை நோக்கி விழி தூக்கி, "யாமே நீ" என்றார் மகாகாலர். "ஆம், யாமே நீ" என்றது நிழல். சண்டன் சொல்லி முடித்த போது வைதிகர் நால்வரும் இருளை நோக்கிய விழிகளுடன் அமர்ந்திருந்தனர். இலைத்தழைப்பு வழியாக காற்று ஓடிக்கொண்டிருந்தது. இடைவெளியில் தெரிந்த ஒற்றை மீன் நடுங்கியது. நீண்ட நேரம் கடந்து பயிலன் பெருமூச்சுடன் விழித்து கொண்டான். அவ்வொலியில் பிறரும் நனவு மீண்டனர். ஜைமினி எழுந்து சென்று கருந்திரி எறிந்த அகலை தூண்டினான். ஒவ்வொருவரும் நிழல் பெற்றனர். உக்ரன், "பெரிய தந்தையே" என மெல்லிய குரலில் அழைத்தான். "சொல்க" என்றான் சண்டன். "மகாகாலர் பெற்ற அந்த மெய்மையின் பெயர் என்ன?" சண்டன், "அதை பாசுபதம் என்கின்றனர் அருநெறி செய்வர்" என்றான். அவன் எழுந்து அருகே வந்து நின்று, "எப்படிப்பட்டது அது?" என்றான். "அறியேன், யோக நூல்கள் உரைப்பவற்றை சொல்கிறேன்" என்றான் சண்டன். பினாகம் பொன்னிறமான பெருநாகம். அது வடதிசையிலிருந்து தென் திசை வரை நிறைத்திருக்கும் முடிவிலா வளைவையே உடலென கொண்டது. அதற்கு 7 தலைகள். செந்நிறமான ஆணவம், அனல் நிறமான சினம், பொன்னிறமான விழைவு, பசும் நிறமான அறிவு, நீல நிறமான மொழி, கருநீல நிறமான ஊழ்கம், கருநீல செம்மை கொண்ட தன்னிலை என அதை வகுக்கின்றன நூல்கள். பாசுபதம் அதன் அம்பு. அது நீலனா பறக்கும் தழல் வடிவமான சிறு நாகம். நிழலற்றது அது என்றான் சண்டன். பாசுபதம் பெற்றவன் தானும் சிவமென்றாகிறான். அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்த சொல்லையே உக்ரன் கேட்டான். "பெரிய தந்தையே, அர்ஜுனன் பாசுபதம் பெற்றானா?" சண்டன், "பெற்றான் என்கின்றன சூதர் கதைகள். திசை வென்றவன் பின் வெல்வதற்கு எஞ்சுவது அதுவே. ஏனென்றால் அது திசைகளின் மையம்" என்றான். தன் உடல் உறுப்பென தோளில் கிடந்த முழவை எடுத்து சண்டன் பாசுபத சொல்லை பாடலானான். தாளம் உரும சொல் உடன் இணைந்து ஆடியது. "ஓம் நமோ பகவதே மகா பாசுபதாய, அதுல பல்லவீரிய பராக்கிரமாய, திரிபஞ்சநயனாய, நானா ரூபாய, நானா பிரகரணோத்தியதாய, சர்வாங்க ரக்தாய, பின்னாக்ன சயப்பிரக்யாய, ஸ்மசான வேதாள பிரியாய." பைலன் ஒரு சொல்லால் அறையப்பட்டான். அவன் விரல்கள் நடுங்க தொடங்கிய பின்னரே அச்சொல்லை அவன் சித்தம் அறிந்தது. சர்வாங்க ரக்தாய, குருதியுடல், கருக்குழவியுடல், சர்வாங்க ரக்தாய, கொலைக்களத்தில் குருதி சூடி கூத்தாடும் உடல், சர்வாங்க ரக்தாய, அனலுடல், அனலிடம் குருதி பேருடல், சர்வாங்க ரக்தாய, சர்வாங்க ரக்தாய, குருதியுடல் கொண்டெழுக, சர்வாங்க ரக்தாய, சர்வாங்க ரக்தாய, சர்வாங்க ரக்தாய சிவாய. கிராதம் 72வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.